வெல்கம் டு மனமும் நலமும். இன்றைக்கி நம்ம ஆனியன் பக்கோடா கடையில் விற்கிற மாதிரியே எப்படி டேஸ்ட்டாகவும் மொறு மொறுன்னு செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். பக்கோடா செய்கிறதுக்கு நான் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மெலிசாக கட் பண்ணி வைக்கணும், நீட்டாக. அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 4 பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். நான் பாருங்கள், கொஞ்சம் இஞ்சி, இந்த அளவுக்கு இஞ்சி இருக்கணும். இஞ்சி, பூண்டு, இந்த அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் இடிச்சிக்கலாம். பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டெல்லாம் இடித்து எடுத்துக்கணும். நம்ம பாருங்கள், இந்த மாதிரி இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாத்தையும் இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொத்தமல்லி அரைஞ்சி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்படி எல்லாத்தையும் வெங்காயத்தை உதுத்து விட்ட மாதிரி மிக்ஸ் பண்ணணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு கரம் மசாலா தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், பாருங்கள், இந்த அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள், சோம்புத்தூள், உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு, பெருங்காயத்தூள் பாருங்கள், இந்த அளவுக்கு பெருங்காயத்தூள். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், மாவில் நான் ஒரு 1/4 கிலோ மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம். இந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியே உங்களுக்கு கலக்கிறதுக்கு சரியாகும். நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்க்க போகிறோம். இதில் 1/4 கிலோ கடலை மாவுக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்க்கணும். பாருங்கள், 1 டீஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் போதும். இதை நல்லா பிசைஞ்சு, நல்லா அழுத்திலாம் பிசைஞ்சிடக்கூடாது. பூ போல் அப்படியே மேலே கீழே எடுத்து விடணும், அவ்வளோதான். நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டோம்னா கடமுடான்னு ஆகிடும். அதனால் லைட்டாக அப்படியே மேலே கீழேயும் பிசைஞ்சு விடணும். பாருங்கள், இப்போவே ஈரமாக இருக்குது. இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. கடன் இல்லாமல் நல்லா சாஃப்டாகவும் வரும், மொறுமொறுனும் வரும் நம்மளுக்கு பக்கோடா. பாருங்கள் எப்படி இருக்குது, பலன்னு இருக்குது பாருங்கள். இப்படியே நம்ம போட்டு எடுக்க வேண்டியதான், அவ்வளோதான். வெங்காய பக்கோடா ரொம்ப ஈஸியாக, ரொம்ப யாருன்னா வந்தாங்கன்னா டக்குன்னு நம்ம போட்டு எடுத்துடலாம். நம்மள்ட்ட கடலை மாவு இல்லைன்னா கூட மிக்சியில் கடலை மாவு அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கிட்டு நம்ம வெங்காய பக்கோடா போட்டு கொடுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேலை தான். வெங்காயம் அரைகிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும், மற்றபடி எல்லாத்தையும் டக்குன்னு பண்ணிடலாம். இந்த மாவில் நம்ம சொட்டு கூட தண்ணி விடலை. வெங்காயத்தில் தண்ணி விட்டிங்கன்னா கடமுடன் ஆகிடும். வெங்காயம் இதுக்கு தண்ணி விட தேவையில்லை. அப்படியே எடுத்து நம்ம போட்டாலே நல்லா பலன்னு வரும். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம போடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் கடலெண்ணெயில் போடுறதுனால ரொம்ப பொங்கும். கடலை பருப்பு எண்ணெயில் பட்டோன்னா பொங்க தான் செய்யும். அதனால் கொஞ்சம் பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போடுங்க. கடலை எண்ணெயிலே பொரிக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து நிதானமாக தான் போடணும். கடலை பருப்பு பொங்கும், அதோட எண்ணெயும் பொங்கும். பாருங்கள், போட்டோன்னே செவந்துடுச்சு.
நான் அதுக்காக தான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன், ரொம்ப எண்ணெய் ஊற்றாமல் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏன்னா பொங்கி வெளியிலலாம் வந்துடும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் பொரிக்கிறேன். இந்த இதெல்லாம் பபுள்ஸ் எல்லாம் வந்து அடங்கணும். அடங்கிட்டாக்கா அது வெந்துடும். அடங்கி வரும்போது அது நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம், நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக பபுள்ஸ் அடங்கிட்டே வருது. நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம பாருங்கள், பபுள்ஸும் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்படி அமுக்கி கூட நீங்கள் போடலாம். அப்போ கொஞ்சம் ஒட்டினாப்பில் வரும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா கூட ஒட்டினாப்பில் வரும். உதிரியாக பிடிக்கணும்னா அப்படியே போட்டு சாப்பிட்லாம். பாருங்கள், இப்படி போட்டு லைட்டாக அமுக்கி போட்டால் போதும். லைட்டாக அமுக்கி போடணும், ரொம்ப பிசைஞ்சிடக்கூடாது. லைட்டாக அப்படியே. இதே வந்து எப்படி இருக்கு பார்த்தீங்களா, நல்லா தண்ணியே விடலை நான். இப்படி லைட்டாக அமுக்கி போட்டால் போதும். இதுக்கு மேலே போட்டால் ரொம்ப பொங்கும், அதனால் இதோட முடிச்சுக்கணும். இதை மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. ஆனியன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எப்படி கடையில் விற்கிற மாதிரியே எவ்வளோ மொறுன்னு சூப்பராக ரெடியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.